வணக்கம். நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம்? இந்த ஒரு கேள்விக்கு பதிலா ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் பாடத்தை கத்துக்க போறோம். வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். நம்மள்ல நிறைய பேர் இந்த கேள்விய எப்பவாச்சும் ஒரு தடவை கேட்டிருப்போம் இல்லையா? இந்த உலகத்துல ஏன் இவ்ளோ பிரச்சனைகள்? ஏன் மக்கள்லாம் இப்படி இருக்காங்க? இந்த ஒரு கேள்வி தான் நம்ம கதையோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இந்த கதையில பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கிய கேரக்டர்ஸ் தான். ஒருத்தர் இந்த உலகத்தை பத்தி ரொம்பவே குழம்பி போன ஒரு வாலிபன், இன்னொருத்தர் அவனுக்கு வழிகாட்ட போற ஒரு ஞானமுள்ள முனிவர். அந்த வாலிபனோட மனசுல ஒரு பெரிய பாரங்க. அவன் எங்க திரும்பினாலும் ஏமாத்துறவங்களையும் பொறாம பிடிச்சவங்களையும் தான் பார்க்கறான். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நிம்மதியா வாழ்றதுன்னு ஒரு பதில தேடி தான் அந்த முனிவர்கிட்ட போறான். இங்க தான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட். அந்த முனிவர் நேரடியா அவனுக்கு எந்த பதிலும் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. 2 மர்மமான ரூமுக்குள்ள போயிட்டு வர சொல்றாரு. இது சும்மா ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இல்ல, இது ஒரு பிராக்டிக்கல் லெசன். அந்த 2 ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அந்த வாலிபனோட கேள்விக்கு அங்க எப்படி பதில் கிடைக்கும்? அந்த முனிவர் ஒரு சின்ன சஸ்பென்ஸை கிரியேட் பண்றாரு. சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த வாலிபன் அந்த 2 ரூம்லயும் போனப்போ அவனுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த 2 ரூமுக்கு நடுவுல இருந்த வித்தியாசம் அது ரொம்பவே ஆழமானது. ரூம் பாத்தீங்கன்னா ஒரே கருப்பு கண்ணாடிகளால மூடப்பட்டு இருட்டாவும் அழுக்காவும் இருந்துச்சு. ஆனா 2வது ரூம் அப்பப்பா சுத்தமான பளிங்கு கண்ணாடிகளால ஏக்தம் பிரகாசமா ஜொலிச்சுது. சரி, இந்த அறைகள்லாம் அந்த வாலிபனை எப்படி பாதிச்சதுன்னு பாப்போமா? முதல் ரூம்குள்ள போனதும் அவன் பார்த்த காட்சி அவனுக்கு ஒரே பயத்தையும் அருவருப்பையும் கொடுத்துருச்சு. தன் உருவமே கோரமா தெரிஞ்சதால அவனால அங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. உடனே வெளியே ஓடி வந்துட்டான். ஆனா 2வது ரூம்குள்ள போனப்போ அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அங்க தன்னோட முகம் அவ்வளோ அழகாவும் பிரகாசமாவும் தெரியறத பார்த்து அவனுக்கே அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு வரலையாம். இப்பதான் நம்ம கதையோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கே வரும். அந்த முனிவர் இப்போ அந்த அறைகளோட புதிருக்கு விடை சொல்ல போறாரு. அந்த வாலிபனோட அடிப்படை கேள்விக்கு இங்கேதான் சரியான பதில் கிடைக்க போகுது. இதுதான் அந்த ஆஹா மூமெண்ட். அந்த முனிவர் சொல்றாரு, தம்பி, நீ பார்த்த 2 ரூமும் ஒண்ணுதான். அங்கிருந்த கண்ணாடிகள் தான் வேற வேற. பாருங்க, அழுக்கான கண்ணாடி இருட்டையும் சுத்தமான கண்ணாடி வெளிச்சத்தையும் காட்டுச்சு. எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு விளக்கம் இல்லையா? இங்கதான் அந்த முனிவர் அந்த உவமைய ரொம்ப நேரடியா புரிய வைக்கிறாரு. நாம வாழ்ற இந்த உலகம் இருக்கு இல்லையா, அது அந்த அறை மாதிரி. நம்ம மனசு தான் அந்த கண்ணாடி. நம்ம மனசுக்குள்ள எதிர்மறை எண்ணங்களும் அழுக்கும் இருந்தா இந்த உலகமே நமக்கு மோசமா தெரியும். அதுவே நம்ம மனசு சுத்தமா பாசிட்டிவா இருந்தா இந்த உலகத்துல இருக்கிற நல்லது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த கதை வெறும் கதை மட்டும் இல்லைங்க. இது ஒரு ரொம்ப ஆழமான உளவியல் தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாமோ? இந்த கதை விளக்குற அந்த சைக்கலாஜிக்கல் கான்செப்டுக்கு பேர் பிரதிபலிப்பு தத்துவம், அதாவது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வெளியே பார்க்குற எதுவா இருந்தாலும் அது உண்மையில நம்ம மனசோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நாம பார்க்குற உலகத்தையே உருவாக்குது. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம மத்தவங்க கிட்ட குறைய மட்டுமே தேடிட்டு இருக்கோமா அப்படின்னா உண்மையிலே நமக்குள்ளதான் ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம். நம்ம மனசு ஃபுல்லா நெகட்டிவ் எண்ணங்களா இருந்தா இந்த உலகமும் நமக்கு பயங்கரமா தான் தெரியும். ஆனா நம்ம கிட்ட நல்ல எண்ணம் இருந்தா அது ஒரு மேக்னெட் மாதிரி மத்தவங்களோட நல்ல குணங்களை மட்டும் நமக்கு ஈர்த்து காட்டும். சரி, இப்போ இந்த கேள்வியை நான் நேரடியா உங்ககிட்டயே கேட்கிறேன். ஏன்னா இந்த கதையோட பாடம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பொருந்தும். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தினமும் பார்க்குற இந்த உலகம் உங்க மனசுங்கிற கண்ணாடியோட பிரதிபலிப்பு தானே? அது உங்களுக்கு எதை காட்டுது? இருட்டையா, அழுக்கையா, இல்ல வெளிச்சத்தையும் அழகையுமா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கண்ணாடியை தொடச்சு சுத்தமா வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு.